சொன்னா யாரும் இல்லை. ஆனால் நான் தான்டா என்னடா உங்களுக்கு எனக்கு நான் பெரியவாட்டேருந்து வரேன். பாலுசாமி கூட குடிமாமா யாருக்கும் இல்லை, நான் தான் ஒருத்தர், நான் சாமவேதி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவிடுவோம் அப்படின்றார். அப்படின்னு ஓடிவிட்டேன். என்ன ஏதுன்னு சொன்னீங்க? சாமவேத அப்படின்னு யாரும் வரப்போகுது. நானும் எதிர்வேதி ஏதாவது தலையும் முடியல காலம் முடியல. ஒரு பையன் வந்து என் பேரையும் இல்லை சொல்ல சொன்னா பெரியதா சாமவேதின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவேன். என்னால் ஓடிவிட்டான். சரி யோசிச்சு பார்த்தா ஒன்றும் புரியல. விட்டுட்டேன். சாயந்தரம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நல்லா நமஸ்காரம் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டேன். இந்த பையன் வந்தானா அப்படின்னா ஜனபரதர் மான் மேய்ந்த பூமி மாதிரி இருந்ததா தலை அப்படின்னா கவனிக்கணும். ஜடபரதர் ஞானி. ஆனால் அது சாணம் எழுந்த போது ஒரு மான் பூச்சி இருந்து கையில் வைக்கணும் வந்தார். அந்த மானுக்கு அத்தியந்த பிரியம். அது காட்டில் போயிட்டுனா திரும்பி வரணும்னு கவலைப்படுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மான் பூமி மேய்ஞ்சிட்டு வரும்போது பூமியில் அதை பார்த்து மேய்ஞ்ச அழகை எப்படி வர்ணிக்கிறாருன்னா ஜடபரதர் படவகா சமகாயிவ சமவேதத்தின் முன்ன பிரம்மச்சாரி தலை மாதிரி வித்தியாசம் ரசிக்கிறார். எப்படி படவகா சாமகாயிவ வாக்கியம் புராண வாக்கியம் சாமவேதாத்தியனம் பண்ணக்கூடிய பிரம்மச்சாரியுடைய தலை மாதிரி இருக்கு பத்தியான ரசிக்கிறார் ஜடபரதர். அந்த மாதிரி இருந்தோ எந்த இடம் விட்டோம் எந்த இடம் தெரியல. அதை என்ன பண்ண முடியும்? எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் நிறையா சொல்லலாம். இன்னும் டைம் இருக்கு. எல்லாம் வேண்டாம். அனுகிரகம் தன்னை பற்றி சொல்லிட்டு என்னன்னா, இவா ஜெயிச்சுட்டேன்னா கேஸுங்கிறா, பெரியவா அனுகிரகங்கிறா. இன்னொருத்தர் தோற்று போயிட்டேன்னா நான் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணலைன்னு ஆகணும். நான் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணி இன்னொரு அனுகிரகம் பண்ணலைன்னா வைஷமிய நைட்ரின் தோஷம் வந்துடும். பார்ஷியாலிட்டி குருவலிட்டின்னு தோஷம் வரும். எனக்கு சன்னியாசாசிரமம் சித்திக்குமா அப்படின்னு சொல்கிறார். யார் பதில் சொல்கிறது சொல்லணும்? யாரும் கேட்டுருந்தாங்க. அப்புறம் நானே சமாதானப்படுத்திஇல்லை. என்ன இப்போ ராஜா பவனி போனான். பவனி போகும்போது நிச்சயம் போயிட்டே இருக்கான். ஒரே ஒரு சந்தன கட்டக்காரனை பார்த்தபோது மாத்திரம் அவனுக்கு எரிச்சு வந்தது. யாருன்னு தெரியல. பார்த்தா அவனுக்கு பத்திக்கிறது இல்லை. மந்திரிகிட்ட வந்து சொன்னான், இந்த மாதிரி அவன் எனக்கு ஒரு தப்பும் பண்ணலை, யாருன்னு தெரியல, ஏன்னு தெரியலன்னு சொன்னான். நீ கொஞ்ச நாள் பவனி போகாதுன்னு தான். அப்புறம் 10 நாள் கழிச்சு போகணும்னு இங்கே பார்க்க எனக்கு சந்தோஷமா இருந்தது. எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டான். ஒன்றும் பண்ணலை, அவன் சந்தன கட்ட இருக்கலை. ராஜா செத்து போனால் தான் சந்தன கட்ட வரணும்னு கேட்டுட்டான். நீ எப்போ போகணும்னே யோசிக்கணும். அவனை பார்த்து அந்த எண்ணம் அவனை பாதிச்சது. இப்போ சந்தன கட்டைங்கிறது எல்லா இதுலேயும் கோமம் குளிக்கணும் எல்லாத்துலேயும் சந்தன கடை மாதம் மாதம் வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டேன். இந்த ராஜா க்ஷேமமாக இருக்கும், தீர்க்கமாக இருக்கும், நல்லா இருக்கும், கண்டிப்பாக. இதுலேருந்து நான் என்ன பிரச்சனைன்னா, அவாவா என்கிட்ட என்ன பக்தி வச்சுருக்காளோ அதை அனுசரித்து காரியம் நடக்கணும்னு வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் சமாதானமாக தான் இருக்கேன். பெரியவருடைய வார்த்தை. அதனால தான் அவர் ஒரு காரியமும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஞானி அவர் பண்ணுற கர்மாவே இல்லைன்னே சொல்லிட்டார் பகவத்பாதர். ஞானிகள் பண்ணுற கர்மா. ஆனால் கர்மா பண்ணுறது என்னன்னா லோக சங்கிரகம், லோகத்தில் இருக்கிறவங்க உண்மார்த்தத்திலிருந்து தவிர்க்கிறதுக்காக. அதுக்காக தெளிவாக பண்ணுற காரியங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க. சுத்த சங்கீதத்தில் சொல்கிறார், யஜ்ஞானாம்ச ஸ்நாதம் தேன சமஸ்த தீர்த்த சலிலே. சகல தீர்த்தங்களே ஸ்நானம் பண்ணி சித்தசுத்தி வந்து ஆத்ம ஞானம் வந்து வந்தாச்சு வருது. ஸ்நானம் தேன சமஸ்த தீர்த்த சலிலே தத்தாபி சர்வாவனி. சகல பூமியின் தானம் பண்ண புண்ணியம் வந்தாச்சு. யார்? ஆத்மஜானிக்கு. யஜ்ஞானாம்ச சகசிரமிஷ்டம் அகிலா தேவாச்ச சம்பந்தா. சகல தேவங்களையும் திருப்தி பண்ணியாச்சு. சகல யாருங்களும் பண்ண புண்ணியம் வந்தாச்சு. அப்புறம் சம்சாராஜ சம்ஸ்கிருதாஸ்வ பிதரா. அவருடைய பிதர்கள் பூரா சம்சாரத்திலிருந்து தாண்டிட்டார். தைலோக்கிய பூஜ்யோக்தி. 3 லோகத்திலையும் பூஜ்யத்தை கொண்டவர். இவருக்கு ஒரு காரியம் பண்ண வேண்டாம். ஆனாலும் அவள் பண்ணுறது எதுக்காக? ஜீவன் முக்தானந்த பகவத்பாதா சொல்கிறார், சிவாயா சம்போர்வா கொஞ்சத்தில் விஷ்ணோர் சதா. நவராத்திரி 9 நாள் பூஜை பெரியவா பண்ணாங்கன்னா அப்படியே சாட்சாத்காரம் பண்ணுவார் அம்பாள். பூஜை பண்ணுற போது அந்த 48-50 சொல்கிறேன், கிருஷ்ணகிரின்னு இந்த சிவன் கிருஷ்ணகிரின்னு எல்லாம் ஆகி முடிஞ்சதுன்னா எனக்கு பாயசம்லாம் கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு எப்படி இல்லை ரொம்ப காய் எடுத்து பூஜை என்ன இப்போ என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை. கையில்
சகசிரநாம அர்ச்சனை குங்குமத்தை எடுத்தாச்சு. ஓம் தற்போது லட்சியார்த்தாயே மகான அர்ச்சனை. குங்குமத்தையும் போடலை. கண்ணை முடிந்தால் தாரதாரியாக ஜலம் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா கடிவா பூஜையில். ஓம் தற்போது லட்சியார்த்தாயே மகா அம்பாளுக்கு அர்ச்சனை. தற்போது லட்சார்த்த ஸ்வரூபம் கண்ணை முடிந்துதான் தாரதாரியாக ஜலம் போட்டு போடணும். எப்படி அப்படி ஒரு பூஜை அனுஷ்டானம் அதான் மேலூர் மாமா இருந்தார். நல்ல காராம்பு சுப்பாக போகும். அப்படி கையில் இப்படி இந்த தாராபாதத்தை போட்டுட்டு அந்த காராம்பு பாதத்துக்குள்ளே விட்டு வரும். அப்படி சிவலிங்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவரை பார்ப்பார். மேலூர் மாமா இருந்தார். அவர்னா அவர்கிட்ட பூஜை தவிர வெளில வர மாட்டார். அப்படி உபாசிக்கார். அப்படி தரப்பார். பௌர்ணமோ பகவதே ருத்ராயா அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த பால் இந்த சிவலிங்கத்தில் விழுங்கி அந்த தாராபாத்திரத்தை கீழே விழுந்த பார்த்துட்டு தெரியவா நெசக்காது கையே அப்படி மேலூர் மாமாவை பார்ப்பா. இப்படி ஜனங்களை பார்ப்பா. அத்தனை பேருக்கு பால விஷயம். அப்படி ஒரு உபாசனை பார்த்தா தான் தெரியும். இப்பேற்பட்ட பிரபு சிவாயாக சம்பவா சிவராத்திரி கொஞ்சம் விஷ்ணுவோட பேசுதான். ஏதே ஸ்ரீராமநவமி கோகுலாஷ்டமி நிருசிம்ம ஜெயந்தி தணலாக இருக்கும். சரி பெரியவாள்கிட்ட நிருசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு பெரியவாள்கிட்ட போனால் தணல் சரீரம் இப்படி உபாசனம். கணாத்தியக்ஷாமி பிரகட வரஸ்யாமி சுதா பிள்ளையார் பூஜைன்னா என்ன மாஜி பத்திரம் சொல்கிறாங்க. மாஜி பத்திரம் தான் போடுவாங்க. 80s 70s to 80s 14 தோப்பிக்கு முடியாது வரும்போது பிள்ளையார் என்ன அதுக்கு என்ன லாபம் நமக்கா. பட்டந்தை நாமாவளியும் நயன சரிதாசன் கண்ணில் ஜன வழியை நாமாவளி படிப்பார். யாரு குரு வியாமோகம் பஜது குரு தீட்சாட்சதமா குருவுடைய விஷயனால அஞ்ஞானம் போய் ஆத்ம ஜானி யாருக்காக பண்ணுறா நமக்காக. என்ன விரைவாக ஏதோ சமாச்சாரம் சொல்லணும். எனக்கு 3 ஆசை இருக்குங்க எங்கள் மாமாட்ட. மாமா பிரகாரமாக இருந்தார். நானும் இருந்தேன். என்ன ஆசைன்னா இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சன்னியாசிக்கு ஆசை. எனக்கு ஆசை நான் தீபாவளி காட்டுறேன். ஜனங்கள் கூட ஆழ மாட்டா. நான் அதை பார்க்க முடியல பற்றியாலும் எனக்கு இதாக இருக்குது. என்னன்னு பார்க்கணும் வந்து கட்டி இருந்தேன். ஸோ ஜெயேந்திரனுக்கு ஆசிரமம் கொடுத்தேன். அவர் தீபாவளி காட்டும்போது நான் இப்போ பார்த்து நான் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பட்ட பிரவேசம் போடும்போது ஓஹாய்ங்கிற ஜனங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. இந்த சடங்கோ பொண்ணு திருஷா உள்ள வீடியோவோ யூரோப்பியோ போட்டு எனக்கு போட்டு காட்டிட்டோம். அது ஒன்றும் இல்லை. சாதாரண ஜனங்களுக்கு ஏதோ உற்சாகம் அதுதான் கொடுத்தேன். 3வது ஆசை எனக்கு என்னன்னா என்னுடைய சரீரம் ஒரு பாழடைஞ்ச மண்டபம் சிவங்கோவில் காட்டு பிரதேசத்தில் போயிடணும். பட்சிகள் ஏதாவது சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு சன்னியாசி இல்லை எவ்வளவு தெரிவித்தார். அவருக்கே பழகிறவருக்கே ட்ரைனிங். அவர் என்ன பண்ணார் நமஸ்காரம் என்ன பண்ணார்னா இந்த ஆசை மாத்திரம் நிறைவேறக்கூடாதுன்னு பெரிய வேலையை வேண்டிக்கவே நமஸ்காரம் பண்ணார். இப்படி ஒரு ஆசைகள் இருக்கக்கூடிய பெரியவர் கடைசியில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டார். அவரை பற்றி பேச்சு வந்தாலே ஒதுக்குவார். சாமூர்த்தி சாட்சின்னு பெரியவாளுடைய பூர்வாசம் சகோதரர். எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் வேண்டியவர் எனக்கு வேண்டியவர். ஜெகத்குரு திவ்யச்சரித்திரம் எழுதியிருக்கார். அவர் கேட்பாங்க பெண் சாதரா நடிச்சாக்க எழுதிக்கல ஏன் இருந்ததுன்னு எழுதிக்கல அப்படின்னு பெரியவோட கையில் எடுத்துருந்தேன். இல்லை சாமூர்த்தி சாட்சி கேட்டேன். சாதனை மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பணக்கார பெரிய ஸ்நேகம் நிறையா ட்ரெஸ் கொடுத்தாண்டா அதை சரியாக கொடுத்தாங்க முடிச்சுட்டார். அவன் 67வது வீடாக அடிக்கடி பார்க்கப்படுவார் தெளிவாக. என்னது கலவையில் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த 67வது ஊர் பக்கத்தில் அடிக்கடி போயிடுவார். அதனால என்னாச்சுன்னா அவள் அப்பா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸாக இருந்தார். ஒரு பெரிய தெலுங்கு ஜோசியர் ஒரு வாத்தியாராக இருந்தார். அவரை விட்டு ஜோசி பார்க்கறவர் பால் போனார். அவர் சொல்ல ஜலத்தை எடுத்து பெரியவாட உட்காந்துட்டு காலை அழைத்து பார்த்தார். சுவாமி என்ன சின்ன குழந்தை நீ போய் இவ்வளோ பெரியவர் காலை அடிச்சார். சுவாமி இப்போ தொட்டாத்தான் உண்டு, அப்புறம் தொட முடியாது. காலை இப்போ தான் தொடலாம், இனிமேல் தொட முடியாது. அப்படி ஒரு சட்டம். எல்லாம் பெரியவர் எல்லாம் கடைசியில் இது பண்ணால்
குலம் பவித்திரம் ஜனனி கிருதார்த்தா. அவர் சொன்ன குலம் பவித்திரமான குலம். அம்மா பெத்த உத்தமி வசுந்தரா புண்ணியவதிக்கு வேணும். இந்த பாரத தேசம் புண்ணியமாச்சு அந்த பெரியவா இருந்த காரணத்தினால. கடைசியில் அவருக்கு கனகாபிஷேகம் நடந்தபோது கும்பிடு போட்டாங்க. எல்லாருக்கும் அஞ்சலி வந்தோம். அது என்னன்னு கேட்டால் பஞ்சபூதங்கள்லேருந்து லீவ் டேக்கிங், ஃபைனல் லீவ் டேக்கிங். பஞ்சபூதங்களுடைய கூட்டம் சரீரம். இந்த சரீரத்திலிருந்து ஆத்மஞானத்தை அடைஞ்சேன். இனிமேல் எனக்கு சரீரம் கிடையாது, உங்கள்கிட்டேருந்து நான் ஃபைனல் லீவ் டேக்கிங் ஆகிறேன்னு பக்தகரி வைராக்கியத்தில் கடைசியில் முடிக்கிறார். அதான் அந்திய பிரணாமாஞ்சலி, கடைசி கும்பிடு. என்னன்னா மாதர் மேதினி அம்மா பூமியை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா பிருத்திவியினுடைய அம்சம் நமக்கு பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் பஞ்சபூதங்கள் நம்ம சரீரத்தை கொடுக்கறதுனால பஞ்சபூதங்கள்டேருந்து லீவ் டேக்கிங் எடுத்துக்கிறார். மாதர் மேதினி, தாத மாருத, அப்பா காத்து, சகே தேஜா தேஜஸ் அக்னி, சுபந்தோ ஜல ரொம்ப பந்துப்பா ஜலத்தில், ராதர் வ்யோம ஆகாஷ்மே சகோதரனே, நிபத்தேஷ பவதாம் அந்திய பிரணாமாஞ்சலி. ஒரு சகசிரநாமத்துக்கு கூட போகிறேன். ஏன்னு கேட்டால் யுஷ்மத் சங்க வசோபஜாத சுகிருத ஸ்புரன் கிள. உங்களுடைய கூட்டம் தான் இந்த சரீரம். இந்த சரீரத்தில் நான் இருந்து இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சேன். இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதனால ஞானாவாஸ்த சமஸ்த மோக மகிமா இங்கே படைக்கும். சர்வவிதமான அஜானமும் போய் நான் பரபிரமத்தில் லயிச்சுவேன். அடுத்த ஜென்மம் கிடையாது. அதனால மொட்டை இப்போ எல்லாத்தையும் வீட்டை அதனால சர்வ வியாபக சைதன்ய ரூபேன அத்தியாவது இப்பவும் இருக்கார். அப்படி தெளிவா சைவ சங்கராச்சாரியா தர்மத்துக்கு விருத்தம் இல்லாத நம்ம என்ன வேண்டினாலும் நடக்கிறது. அது என்ன இருக்கா? பாலகிருஷ்ண கோஷன் ஒரு பெரியவர் இருந்தார், குலபதி. பெரிய இங்கிலீஷ் மகாதேவனை சொல்லிட்டு பெரியவரை பற்றி பேசினார். நான் ரொம்ப இன்னும் இங்கிலீஷெல்லாம் புஸ்தகம்லாம் கேட்டுருந்தேன். வித்தியாசம் அங்கே தான் போச்சு. அவர் என்ன பேசினார்னா, இட் ரெக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் மிஸ்ஃபார்ச்சூன் டு எஸ்கேப் த இம்பார்ஷன் டேஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். இங்கிலீஷாவது it requires tremendous misfortune to escape the impartial gaze of his holiness. Another woman. சிவாசாமி வந்த நல்லா இந்த எஸ்ய அனுபவ பர்யந்தா தத்தே திருஷ்டி பிரவர்த்ததே ஒரு ஸ்லோகம். யாருடைய கண் பார்வையில் ஆக்சிடென்டெல்லாம் பட்டா சகல பாபங்களும் போகுமோ அப்போ ஜீவன்முதலுக்கு நமஸ்காரம்னு சொல்லுவோம். எஸ்ய அனுபவ பர்யந்தா தத்தே திருஷ்டி பிரவர்த்ததே தத்திருஷ்டி கோச்சராசே உச்சந்தே சர்வபாதகே அப்படின்னு தெளிவாங்க. ஆமா சூத்த சங்கீதை இப்போ என்னது அப்படின்ட்டு ஸ்லோகம் சொன்னோன்னே சூத்த சங்கீதை இப்போ என்ன அப்படின்ட்டு அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொன்னார். இட் ரெக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் மிஸ்ஃபார்ச்சூன் டு எஸ்கேப் த இம்பார்ஷியல் கேஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். பெரிய எப்படி ரியாக்ட் பண்ண தெரியுமா? ஏண்டா இங்கிலீஷ் நல்லா இருக்குங்க, சம்ஸ்கிருதம் நல்லா இருக்குங்க. நமஸ்காரம். அவரை பற்றி சமாச்சாரம் வந்து ஒதுக்குவார். இது எதிர்பார்ங்க என்ன வாக்கியம் பிரமிச்சு போட்டாங்க. அவர் சொல்கிறேன் இந்த மாதிரி அவர் சொன்னார். அது வேறு டிரான்ஸ்லேஷன். அது அதுக்கு வந்து சம்ஸ்கிருதம் நல்லா இருக்குங்க, இங்கிலீஷ் நல்லா இருக்குங்க அப்படின்னு ஏற்பட்ட பெரியவா வித்யாரண்யம் ஒரு பெரியவர் இருந்தார். தன்யோகம் தன்யோகம் தன்யோதன்ய புனப்புனர் தன்யா. நான்தான் பாக்கியசாலி, நான்தான் பாக்கியசாலி, நான்தான் பாக்கியசாலி. ஏன்னா தன்யோகம் தன்யோகம் பிரம்மானந்தோ விவாதமே ஸ்பஷ்டம். ஆத்மஸ்வரூபம் எனக்கு பிரகாசிக்கிறது, நான்தான் பாக்கியசாலி இருந்தார். இந்த மாதிரி எண்ணையும் பேர சொல்லி நீங்களும் கட்டத்தினால தன்யோகம் தன்யோகம் பாக்கியவானா